ரொம்ப நல்லா இருக்கு பாருங்க. வெரி குட். ரொம்ப அழகாக அப்படியே என்ன சொல்கிறது கலரிங்காக அது தண்ணியிலையும் பிரதிபலிக்குது பாருங்கள். நம்ம அந்த இது வந்து தண்ணியிலையும் தெரியுது. வெரி நைஸ் இல்லை? வெரி நைஸ். ஹலோ, ஹாய். இந்த சூரிய அஸ்தமனத்தில் நிலவு உதயமாகுது, மூன். அப்போ தான் ஒரு நல்ல ஒரு அருள் வாக்கு சொல்கிறேன். அமைதி கிடைக்கும், ஆசைகள் அளவோடு இருக்கும், நிம்மதி கிடைக்கும், பசி எடுக்கும், ஆரோக்கியம் கிடைக்கும். என்ன சொல்கிறது, அன்பான உள்ளங்கள் நம்மை சுற்றி இருக்கும். முக்தி நிலை வரும்பொழுது நிச்சயம் முக்தி கிடைக்கும். பூமியின் அருளை என்னவென்று அள்ளித்தரும் இயற்கையை கண்டு களிப்போம். அமைதியின் அருமை ரொம்ப நல்லா இருக்கல. வெரி நைஸ். அந்த அப்படியே சன் செட்டு உள்ளே ஆயிடுச்சு. பாலத்தில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த நதியில் அப்படியே அந்த என்ன தெரியுதோ வானில் அது அப்படியே கண்ணாடி மாதிரி பளிங்கு மாதிரி. அதுக்கு தானே சொல்லுவாங்கள்ல, என்ன பாட்டு, ஆய கலைகள் 64 ஏய உணவிற்கும் என் அம்மை தூய ஒரு பளிங்கு போல் என் உள்ளத்தினுள்ளே இரு பளிங்கு வாராது இடர். சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வார்த்த ஜாதகே சரண்யே திரியம்பிகே தேவி கௌரி நாராயணி நமோஸ்துதே. கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஓர் கபடு வாராத நட்பும் கன்றாத வழமையும் குன்றாத இளமையும் கழுப்பினி இல்லாத உடலும் சலியாத மனமும் அன்பு அகலாத கணவனும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோழும் ஒரு துன்பமில்லாத வாழ்வும் துயனின் பாதத்தில் அன்பும் உதவி பெரியதொண்டொருடு கூட்டு கண்டாய். அலையாளி அரிதுயிலும் மாயனது தங்கையே ஆதிகடவூரின் வாழ்வே அமுதீசர் ஒரு பாகம் அருள்வாமி அபிராமி உமையே. ரொம்ப அருமையாக இருக்குல்ல, அற்புதமான ஒரு தருணம் பாருங்கள். எங்கே பார்த்தாலும் கருட பகவான் தான் பறந்துகிட்டே இருக்கார். நம்ம ஊரில் கருட பகவான் எப்போ வருவார்? நம்ம ஊரில் கும்பாபிஷேகத்துக்கப்போ காட்சி கொடுப்பார் கருட பகவான். பாருங்கள், பசுமையின் அருமையான ஒரு நினைவுகள். முட்டி போட்டு இப்படி உட்காந்து அப்படி உட்காந்து அற்புதமாக ஃபோட்டோ எடுக்கிறாங்கல்ல, ரொம்ப நல்லா இருக்கு பாருங்கள். கிளைமேட் எங்கே பார்த்தாலும் சுத்தம் தான். இங்கெல்லாம் ஆக்சிஜன் வந்து 110% நம்ம சுவாசிக்கலாம். ஆனால் எங்கே பார்த்தாலும் நீட்டு தானே, நீட்டு. நதிக்கரை ஓரம் மாலை பொழுது மயங்கும் வேளை, அற்புதமான ஒரு தருணம். இதெல்லாம் நமக்கு வாழ்க்கையில் ஒரு லைஃப்பில் ஒரு தடவை தான் கிடைக்கும். நம்ம கிடைக்கையில் என்ன பண்ணணும், கிடைக்கையில் என்ஜாய் பண்ணணும். கோட்டை விட்டுட்டு வேறு எதையாவது சிந்திக்கப்படாது. ஓகேவா? அருமை. இந்த குழந்தை ஓடி ஆடி விளையாடுறது அப்பா அம்மாவுக்கு எவ்வளோ ஒரு சுகமான ஒரு தருணம் இல்லை? நல்லா இருக்கு பாருங்க. இது அவங்க பையன் ஓடி ஆடி விளையாடுறது எப்படி இருக்கிறான்.